சார் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். இந்த கேபிஐ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஃபவுண்டர் யார், எப்போ ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். கேபிஐ கன்ஸ்ட்ரக்ஷன் 3 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்தோம் சார். 3 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் 2 பேர் தான், க்ளோத்திங் இன்ஜினியர் பிரபு, நாங்கள் 2 பேர் தான் சார். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஆரம்பிச்சு, கம்பெனி நேமும் இல்லாமல் ஏற்கனவே சைட் நிறைய பண்ணியிருக்கோம் சார். சார் வந்து ரயில்வே கண்டக்டர் இருந்திருக்காரு, ரயில்வே கண்டக்டர். நான் வந்து ப்ரைவேட் ஒர்க் தான் சார். அவங்க நேம் சொல்லுங்கள். என் பேர் பிரபு. இப்போ விலாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு 7 இயர்ஸ் சார். 7 இயர்ஸ் சார். உங்களுக்கு சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் எப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க, உங்கள் நேம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க. என்னோட நேம் வந்து லோக்கன் சார். நான் வந்து 97 எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டர் சார் எடுத்துக்கிட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே ரயில்வே ஒர்க் தான் சார். டிபார்ட்மெண்ட் ரயில்வே அப்புறம் ரயில்வே கான்ட்ராக்டர் என்னையோட ஒர்க்கு பிஸ்னஸ் பண்ணி சார். அப்புறம் ஹைவேஸ் ஒர்க்கு, டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு ஃபுல்லு சரி சார். ஃபுல்லு டிபார்ட்மெண்ட் ஒர்க். இப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்டிங் லைனில் அப்படியே வந்து ப்ரைவேட் எத்தனை வருஷம் சார் பண்ணுறீங்க? இது 5 இயர்ஸாக பண்ணிட்டேன் சார். நீங்கள் சார் ப்ரைவேட்டில்? ப்ரைவேட்டில் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் சார். ஓகே சார். இப்போ கட்டுமானத்துறை அப்படின்னாலே 2 வகைகள் இருக்குது சார். ஒன்று வந்து பாரம்பரிய கொத்தனார் மேஸ்திரி இவங்க கட்டக்கூடிய பணிகள். இன்றைக்கி வந்து 2வது வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் பண்ணுற பணிகள். 2க்கும் என்ன சார் வித்தியாசம்? ஒரு இன்ஜினியரிங் உள்ள என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்க சொல்கிறீங்க? சரி சார். இப்போ பொறுத்தவரையும் மேஸ்திரியை பொறுத்தவரையும் கண்டக்டர்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம் சார். அதாவது தொழிலை பொறுத்தவரையும் 2 ஒன்று தான் சார். மற்றபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ஈக்குவல்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் ரெடி பண்ணுறது அவங்களும் பண்ணுறாங்க. மற்றபடி டிசைனிங் அவங்க கிளைண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க, நாங்கள் இன்ஜினியர்ஸ் ஒர்க் சார். நான் கண்டிப்பாக எங்களால் தான் முடியும், அவங்களால முடியாது. இப்போ இந்த பில்டிங் இவ்வளோ லைஃப் உண்டு, நாங்கள் 40 இயர்ஸ் சொல்லலாம், 60 இயர்ஸ் சொல்லலாம். ஆனால் அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அது மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய வந்திருக்கு சார். சரி சரி. நான் மேஸ்திரிகிட்ட கொடுத்துட்டேன், இன்ஜினியர்கிட்ட கொடுக்காம அப்படின்னு ஏகப்பட்டது குழம்பிட்டு தான் இருக்காங்க இன்னமும். மற்றபடி நான் அவங்களை குறை சொல்லுங்கள் சார். ஏன்னா நம்மளும் ஒரு கொத்தனார் தான் வேலை பார்க்குறோம். சரி சரி. சரிங்களா சார்? அதனால வந்து டிசைனிங் மெயினாக பில்டிங்க்கு ஸ்ட்ரக்சரல் இது வந்து எங்களால் சார் கண்டிப்பாக டிசைன் பண்ண முடியும். சாயில் எவ்வளோ ப்ராப்ளம், இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் அந்த ப்ராப்ளம். ஆமாம், அதெல்லாம் வந்து சாயில் ப்ராப்ளம் தான் சார். அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி ஏதாவது டெஸ்ட் எடுக்கும்போது எடுத்து எங்களால் சார் பண்ண முடியும். இன்ஜினியர்ஸ் பட்டு அந்த மாதிரி படிப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க சார்? கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ சார் சொல்கிறாங்க இன்ஜினியர்ஸ் பண்ணுறதுனால படிப்பு. நாங்கள் வந்து ஒரு சர்வே பண்ணுறோம் இயர்லி. எப்படின்னாக்கா பொறியாளர்கள் விழிப்புணர்வு ஆய்வுன்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் பண்ணுறோம். இப்போ அதில் இங்கே கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னாக்க, இப்போ இன்ஜினியர்ஸ் இல்லாமல் நான் டெக்னிக்கல் இன்ஜினியர் பண்ணுறாங்களே கொத்தனார் மேஸ்திரி, இவங்க பண்ணக்கூடிய பில்டிங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷம் 60 வருஷம் அதுக்கு பிறகு ஸ்ட்ராங்காக இருக்குது. உதாரணத்துக்கு காரக்குடி பில்டிங்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க அளவுக்கு இன்றைக்கி வந்து அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்கள் இல்லையா? என்ன ப்ராப்ளம்? ஏன் டெக்னிக்கல் லேபர் இல்லாதனால என்ன ப்ராப்ளம் ஏற்படுது? 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த லேபர்ஸ் இப்போ கிடையாது. இன்றைக்கி யாருமே சின்சியராக ஒர்க்கிங் பண்ணுறது கிடையாது. லேபருமே வந்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு தான் லேப் ஒர்க் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஈவினிங் 5 மணிக்கு வந்தால் அதோட முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க மென்டாலிட்டி, டைமிங்கு. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட்டு, காசு. சரி. இது மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. குவாலிட்டி வைஸாக ஒரு சின்சியர் ஒரு பாண்டு கல் எடுத்து வச்சோம்னா அதை எப்படி கரைச்சோம்னோ, அதை எப்படி பண்ணணும், அந்த ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்சியர். அவங்க வந்து வீட்டுக்காரங்க சோறு போடுவாங்க, ஒரு சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க, எல்லா சின்சியர் நம்ம பேர் சொல்லணும் அப்படிங்கிற சின்சியாரிட்டி இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த சின்சியாரிட்டி வந்து 100% கிடையாதுன்னு சொல்லுவாங்க. லேபர்கிட்ட வந்து நம்ம வந்து அதை ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த சின்சியாரிட்டிங்கிறது அவங்களுக்கு இல்லை. அது வந்து இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சுன்னா அன்றைக்கி ஈவினிங் 500 சம்பளம் கிடைக்குமா, 1000 சம்பளம் கிடைக்குமா, அந்த பார்கெயின் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க்மேன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒவ்வொன்றும் சூப்பர்வைசிங் நம்ம பண்ண வேண்டியது. ஒரு கல் வச்சதுக்கான கரெக்டாக அந்த பக்கம் நம்ம திரும்பணும்னா அதை இது பண்ணுறாங்க. சில நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து செக் பண்ண வேண்டியது. ஈவினிங் வந்து இது வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா பாண்ட் இல்லை, இதில் வந்து ஏர் கிராக்ஸ் இதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்னென்ன அட்வான்ஸ் இருக்குது. முன்னாடி வந்து 1 இயர் வந்து வீடு கட்டுவாங்க சார், 2 இயர்ஸ் வீடு கட்டுவாங்க. இன்றைக்கி போகிற ஸ்பீடு காரத்தில் வந்து 3 இயர்ஸ் 3 மந்த்ஸு 5 மந்த்ஸு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு இது இருக்குது சார். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இது இது என்ன டெக்னிக்கல் வைஸ் வருதோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அவங்க வந்து இப்போ கட்டணம் வச்சுங்க சார், பேஸ்மெண்ட் போட்டுட்டு 1 வருஷம் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மழையிலையும் வெயிலையும் அந்த கட்டணம் க்யூரிங் ஆகி அவ்வளோட இல்லை, அது அப்படியே எவாபரேட் ஆகி அந்த கிராக்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும், நீட்டாக இருக்கும். இப்போ வந்து டைமிங் இல்லாததுனால டக்குன்னு ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்க கேட்குறாங்க, எத்தனை மாதம் கட்டி முடிக்கிறீங்க. ஒருத்தவங்க ஒரு கிளைண்ட் வராங்கன்னா உட்காந்து சொன்னோன்னா எத்தனை மாதம் நீங்கள்
முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம டார்கெட் கொடுக்குற மாதிரி இருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக் யூஸாக பண்ணணும். இப்போ அந்த கொத்தனாரே இப்போ சொன்னாலும் செஞ்சாலும் அதில் நிறையா வந்து ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஓகே சார். ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இன்ஜினியர்ஸாக பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறீங்க இல்லையா? இப்போ இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் நாங்களும் சர்வேல் கிடைச்ச ரிசல்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு பில்டிங்ஸ் டோட்டல் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1500 கோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களை மாதிரியே இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே ஒர்க்கை 1100 1200 இந்த ரேட்டுக்குள்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் கிளைண்ட்டாக இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் எதனால் ஏற்படுது? இன்ஜினியர்ஸ்குள்ளே இது மாதிரி வர்றப்போ ஒரு கிளைண்ட்டிட்ட ஒரு ஃப்ளெக்சிபிள் ஏற்படுது, என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுதுங்கிற கருத்து சொல்லப்படுது. என்ன காரணம் சார்? சார் இப்போ சாதாரண பில்டிங் கட்டுறவங்க வீடு கட்டுறவங்க நீங்கள் என்ன சார் எதிர்பார்ப்பீங்க? உங்களோட விருப்பம்னா ஃபஸ்ட்டு உங்களோட விருப்பம்னா நான் கேட்போம். கண்டிப்பாக 50 ரூபாய்க்கு டைல்ஸ் போடுறவங்களும் இருக்காங்க, 35 ரூபாய்க்கு போடுறவங்க இருக்காங்க. அது ஒன்று சார். இன்னொன்று வந்து எலிவேஷன் இருக்குது. இன்னைக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ். நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ மெட்டீரியல்ஸை பார்த்தீங்கன்னா டெக்னிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்துச்சு காஸ்ட் வைஸாக சார். சிம்பிளாக செங்கல் மணலை வச்சு பண்ணுறவங்க இருக்காங்க. அதர் மெட்டீரியல்ஸ் நிறையா வந்து ப்ளைவுட் வந்துருச்சு, ஈரப்பான் ஷீட் வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு சார். அதெல்லாம் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரேட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் போட்டு பண்ணி கொடுக்குறோம். கிளைண்ட் விருப்பம் தான் சார் எங்களுக்கு. இப்போ அது மாதிரி தான் நாங்கள் ஒரு 3 சைடு பண்ணியிருக்கோம். ரேட்டு டிஃப்ரெண்ட் வர்றப்போ குவாலிட்டி குறையுமா இன்ஜினியர்ஸ்? கண்டிப்பாக சார். குவாலிட்டின்னு கிடையாது சார். அது பிரிக்ஸு, அதாவது எலிவேஷன் வியூ இன்னொன்று இன்டீரியர், இதில் வந்து சார் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி வரும். ஓகே சார். இப்போ இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் வந்து சார் சொல்கிற மாதிரி ஒரு ரேட்டில் பண்ணுறப்போ அதோட ஒர்க்கில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணுறாங்களே, இப்போ சதுரடிக்கு 1500 இது சரியான முறையா, இல்லை வந்து ஐட்டம் மாதிரி பண்ணுறது சரியான முறையா? கிளைண்ட்டுக்கு எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்? இன்ஜினியர் பாதிக்கப்படாமல் எதில் எந்த மெத்தடில் இருப்பாங்க? இப்போ ஐட்டம் மாதிரி பண்ணுறாங்களே, ஐட்டம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அது பண்ணுறாங்க. இல்லைனா மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு டோட்டல் கான்ட்ராக்டில் வர்றதில் ஒரு சதுரடின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? எது பெனிஃபிட்? ஒரு சதுரடிக்கு நிர்ணயம் பண்ணுறது சரியானதா, இல்லை டோட்டல் கான்ட்ராக்டாக பண்ணுறது சரியானதா, ஐட்டம் மாதிரி பண்ணுறது சரியானதா? நீங்கள் சொல்கிறது எல்லாம் வந்து சார், அதாவது அதில் வந்து இன்ஜினியர்ஸ் எப்படி குவாலிட்டியாக இருக்காங்களோ சார் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. சில பேர் வந்து பேமெண்ட் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணுங்கிறதுல மைண்டில் இருப்பாங்க. சில பேர் வந்து நம்மளுடைய நேம் மெயினில் இருக்கவங்க கட்டாயம் வந்து குவாலிட்டியாக செஞ்சு அந்த ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க சார். சரி சரி. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும் சார் எல்லாமே. நீங்கள் வந்து டோட்டலாக எடுக்கிறதும் சரி, சில பேர் நம்ம நேம் எடுத்தால் போதும் நல்லா இது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டோட்டலாக எங்களுக்கு நான் இந்த லெவலுக்கு ஒர்க் பண்ணுவோம், இந்த ரேட் தான் நாங்கள் எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஒன்லி நேமுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. சரி சரி சரி. மணி மைண்டில் ஒர்க் பண்ணுறவங்க ரைட்டு என்ன 200 ரூபா நான் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க குவாலிட்டி என்ன வயசில் உங்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிற வயசு தான் யாராக இருந்தாலும் சரி. குவாலிட்டி வந்து எப்படி நீங்கள் எப்போ தூங்குவீங்க, நீங்கள் எப்போ வர மாட்டீங்க, அப்போ நம்ம குவாலிட்டி வைஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் என்ன ஆகுதுன்னா இப்போதைக்கு மேக்ஸிமம் அந்த மென்டாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிச்சு எல்லாருக்குமே. இப்போ அந்த கட்டட மேஸ்திரி எடுக்கிற ஆளுங்களும் நல்ல ரேட்டு இருந்தால் செய்வோம், எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க சார். அதே மாதிரி கிளைண்ட் வைஸும் அது மாதிரி வந்துட்டாங்க. எங்களுக்கும் குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க எங்கள்கிட்ட ஒர்க்கை கொடுத்துட்டு 10 பேர்கிட்ட இன்ஜினியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு எங்களோட அவங்களுக்கு அதிகமாக கேதர் பண்ணுறாங்க. அதனால நம்ம ஒர்க் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ரேட் வைஸ் வந்து இப்போ ஒரு 50% மேலே வந்து ரேட் வைஸ் யாருமே வரதில்லை சார். வரதில்லை. அப்படி இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, ரேட் வைஸ் வேணா ஒரு பப்ளிசிட்டிக்கு வேணா 1000 rupees செய்யணும் அப்படின்வாங்க. உள்ளுக்கு போய் அவங்க அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சார் பேஸ்மெண்ட் கிடையாது சார், சார் பிளாஸ்டிங் கிடையாது சார், சார் வந்து இந்த இது கிடையாது சார். அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா அது 800 900 ரூபாய்க்கு நாங்கள் செய்கிறது அந்த ரேட்டுக்கு வந்துடும். நாங்கள் 1500 சொல்கிறது, அவங்க 1000 சொல்கிறது, இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 1500 ரேட்டு. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டு 1000 அப்படின்னா டோட்டலாக வச்சுட்டு மொட்டை செவ்வளோ பூசி கொடுத்துட்டு இது பண்ணுறது பிளாஸ்டிக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து கபோர்டு இருக்கணும், ஒரு சில ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் செய்யாமல் அப்படியே சார் கீழே வந்து ஃப்ளோரிங்லாம் நீங்கள் தான் சார் பண்ணி கொடுக்கணும். நாங்கள் ஃப்ளோரிங் பண்ணோம்னா 25 ரூபா டைல்ஸ் தான் சார் நாங்கள் மெட்ராஸ்லேருந்து எங்களுக்கு வருது சார். அந்த டைல்ஸ் போடுவோம், அந்த டைல்ஸ் உங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸே தகட்டல் கொடுப்போம். ஜான்சன் கம்பெனியே போட்டிருப்பாங்க. ஜான்சன் கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னாலே தகட்டல் கொடுப்போம். டூப்ளிகேட் அப்படி ஜான்சன் கம்பெனியே டூப்ளிகேட். அதனால வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் நம்ம ரேட் வைஸ் போகிறோமோ அந்த லெவலுக்கு குவாலிட்டியை நீங்கள் எதிர்பார்க்கணும். இல்லைன்னா கரெக்டாக குவாலிட்டி வைஸ் எதிர்பார்க்கவே முடியாது சார், யாராலும் பண்ணவும் முடியாது சார்.
ஓகே சார். இப்போ 5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பில்டிங் சார் பண்ணியிருப்பீங்க? கிளைண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு சொல்லி 5 இயர்ஸில் வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் வந்து 7 பில்டிங்ஸ். 7 பில்டிங் பூகார ஸ்ட்ரீட் இருக்குது சார். சரி தெரியுங்களா? இங்கே ஒரு 3 பில்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ மாடஞ்சிபேட்டில் வந்து பிளேஸ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சார். சரி. இப்போ வந்து எடுத்து ஆரம்பிக்க போகிறோம் நாட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏசிங்க நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் பண்ணியிருக்கேன் சார். சூப்பர் ஏசி இங்கே காம்ப்ளெக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன் சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பேசிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் 1600 1700 அந்த மாதிரி. ஆமாம் சார். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் எல்லாமே. ஓகே சார். இப்போ வந்து என்னென்ன இதில் சர்வேல கிடைச்ச என்ன ரிசல்ட் அப்படின்னா, ஒரு இன்ஜினியர்ஸ் வச்சு பில்டிங்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கிளைண்ட் பண்ணுறப்போ அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது, ஒரு டிஸ்பியூட் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக வந்து மக்கள் தரப்புன்னு சொல்லப்படுது. இது எதனால் ஏற்படுது? ஒரு கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும்? இந்த 5 இயர்ஸில் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். சிவில் பொறுத்த வரைக்கும் சார் என்னதான் கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்தோம்னா சிவில் இன்ஜினியர் தலையெழுத்து என்னன்னா ஒரு குறை இல்லாமல் இருக்காது சார். இது உண்மை. எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம ஒரு ஆணி அடிக்க சொன்னேன், அந்த ஆணி அடிச்சு கொடுக்காம போயிட்டாங்க அப்படிங்கிறது சிவில் இன்ஜினியரோட தலையெழுத்து சார். பண்ணவே முடியாது சார். இது வந்து யார் வந்தாலும் சரி திருப்தியாக அந்த ஃபீல்டில் இருந்தவங்க அந்த ஏற்கனவே ஒரு 4-5 பில்டிங் கட்டி அவங்க போயிட்டு பரவாயில்லப்பா இருக்குது எவ்வளோ பரவாயில்ல நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்கிறவங்க 4-5 பில்டிங்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகி இவர் பரவாயில்ல அப்படிங்கிற லெவலுக்கு இவர் பரவாயில்ல நல்லா செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க எந்த ஒரு கிளைண்ட்டையும் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட பண்ண முடியாது சார். இது வந்து சிவிலோட தலையெழுத்து சார். என்ன காரணம் சார்? எதனால இந்த இது ஏற்படுது? அவங்க எதிர்பார்க்கறது வந்து இப்போ நான் வந்து கொத்தனார்ட்ட வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் சார். அந்த கொத்தனார் வந்து அந்த ஸ்கில் நம்ம சாதாரணமாக அது வந்து சார் லேபர்லேருந்து மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் வந்துருக்கு சார். இப்போ கொத்தனார் இன்னைக்கு ஒரு ஆளை கூட்டணும், புது ஆளு, இந்த ஆளுக்கு அவர் பரவாயில்லையே அவரே கூட்டுவாங்கன்னு சொல்கிறது சார். இப்போ மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸெட் அவங்க ஒரு கிளாஸெட் சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு கம்பெனி கொண்டு வருவேன், கம்பெனி டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. அதெல்லாம் குறை சொல்லணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு சார். மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு வந்து கிளைண்ட் வைஸ் மாறிட்டு வராங்க சார். ஏன்னு வச்சுங்களேன், அந்த இது மாதிரி டோட்டல் கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்து நிறைய பேர் இருக்கிறத ஓரளவுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செஞ்சுட்டா பரவாயில்ல அப்படிங்கிற லெவலுக்கு வருது. நீங்கள் சொன்னதெல்லாம் இப்போ நடந்துருக்கு சார். இப்போ அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டு வந்து இப்போ 14 வயசுமே எல்லாம் மாற்றிட்டாலுமே சூப்பர்வைசிங் பண்ணால் ஒரு இன்ஜினியர்ஸ் தேவை, எங்களுக்கு சூப்பர்வைசிங் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சூப்பர்வைசிங் சார்ஜ் ப்ளஸ் வந்து அவன் மேசனை கொடுத்த சார்ஜை போட்டோம்னா எங்களோட ரேட் வந்து அவங்களுக்கு கார்பரேஷன் ஆகிடுது சார். வந்துடுது. இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னன்னா சார், வெளியில் போய் இப்போ நம்ம பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க சார். இப்போ கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, எங்களை மாதிரி 10 இன்ஜினியர்கிட்ட விசாரிக்கிறது, இன்னொரு 10 பில்டிங் போய் பார்க்கறது, அங்கே இதோட டிஃப்ரென்ஸாக பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம ப்ராப்ளம். அதான் சார் ப்ராப்ளத்துக்கு காரணம். அதோட எல்லாமே இன்ஜினியர்ஸ் வைஸும் பிஸ்னஸ் மோட்டிவ்லன்னு வந்தால் இப்படி பண்ணியிருக்கலாங்க, நீங்கள் ஏன் அதை தேவையில்லாமல் பண்ண. நம்ம ஒரு மோட்டிவில் வந்து ஒரு இன்ஜினியர் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்கலாம், இது தேவையில்லாத அந்த இன்ஜினியர் செலவு கொடுத்துட்டாரு உங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ட்விஸ்டிங். அதாவது அந்த ஒரு இது நம்ம போனோம்னா ஒரு சின்னது வந்து ஒரு காங்கிரீட்டில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சு சார். நாங்கள் விசிட்டிங் போனோம். அது லேபரோடைய பிரச்சனை. இது வந்து இன்ஜினியர் வந்து குறை சொன்னாங்க. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், இன்ஜினியர்ஸ் சார் லேபரோட காரணம். இது வந்து பெரிய ஒரு சின்ன ஒரு 2 inches இருந்தது கேப். இது வந்து கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியர்ஸ்க்கும் ஒரு சின்ன பிரச்சனை தான் பிரச்சனை. இதை வந்து அவர் வந்து பெருசாக காசு கொடுக்குறா, நீங்கள் குவாலிட்டியாக சேல் அப்படின்ட்டு. இது வந்து லேபரோட இது. நம்ம போய் இது பண்ணிவிட்டு இது பண்ணால் நம்ம என்ன பண்ணோம். இதோட வந்து இப்போ சொல்லுவோம்னா தலையெழுத்து மாதிரி இது வந்து உங்களுக்கு சாவுங்கிற தலையெழுத்து மாதிரி இது வந்து நல்லா அமையணும், நல்ல எண்ணம் இருந்தால் தான் சார் அது வந்து இதோ இல்லை சார். இப்போ பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, லேக்ஸ். ஒரு வீடுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியமாக இருக்குது. அது வந்து அவங்க சிரமப்பட்டு அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து பண்ணுறப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போ அவங்களோட மனநிலையே எப்படி ஃபீல் ப்ராப்ளம் சார். அதை நான் தப்புன்னு சொல்ல சார். நிறைவு தான் சார் மெயினாக நமக்கு திருப்தி தான் எதுவும் தான் பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் இதை பண்ணிட்டு போயிட்டு பக்கத்து பில்டிங் பார்த்துட்டு அதை பண்ணியிருக்கலாம் வேண்டும் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சொன்னாங்க சார். பண்ணுறது நம்ம எதுவும் வந்து கிளைண்ட்டை நம்ம கலந்துக்காம பண்ணுறதே கிடையாது சார். கேட்டு நாங்கள் கேட்டு தான் பண்ணுறது. உங்களுடைய இது பொறுத்தவரை இப்போலாம் வந்து மாதிரி கிடையாது சார். முதல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, கான்ட்ராக்ட்காரங்க பார்த்துக்குவாங்க, பண்ணிக்குவாங்க. ஆனால் 8 விஜெட் 10 இடத்துல 10 இடத்துல பக்கத்துலேயே நிற்கிறாங்க. மார்க்கிங் பண்ணி காமிச்சிடும் சார். சிமெண்ட் போகிறதோட மார்க்கிங் பண்ணி இந்த இடத்துல ஜன்னல் வைக்கிறோம், இவ்வளோ ஸ்பேசிங் தான் வரும், இந்த இடத்துல நட வைக்கிறோம், இவ்வளோ தான் வரும். உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லிடுங்க, இது லாஸ்ட்டு போகிறோம் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கட்ட போகிறீங்க, நான் இதே தான் சொல்லுவேன். நீங்கள் கட்ட போகிறீங்க, இன்னும் 30 வருஷம் 50 வருஷம் 100 years அதில் இருக்க போகிறீங்க. நாளைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் குறை சொல்லக்கூடாது. இன்றைக்கி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்டுட்டு நாங்கள் வந்து கற்றுக்கணும். இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம், இந்த ஜன்னலில் இந்த வென்டிலேஷன் உங்களுக்கு போகணும். எங்களை பொறுத்த வரைக்கும் சார் கிளைண்ட் அந்த லெவலுக்கு இருக்காங்க. நாளைக்கு வந்து எங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. எங்களோட இது கிளைண்ட்டு நாங்கள் பேசுகிறது இதுதான் தெரியப்படுத்துறீங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து டெய்லி சைட் விசிட் வரணும், என்ன குறை இருக்குன்னு நீங்கள் சொல்லணும்.
அதை நாங்கள் திருப்தி படுத்துகிறோம். எங்களோட வியூவில் நாங்கள் அப்படி தான் சார் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட கிளைண்ட் வைஸ் போய் கேட்டாலுமே அவங்க வரமாட்டாம்பாங்க, நீங்கள் வந்துருங்க, நாளைக்கு இல்லைன்னா எங்களை பற்றி யார்ட்டையும் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம் சார். இப்போ ஃபியூச்சர் இப்போ ரீசெண்டாக நடக்கிறதெல்லாம் நான் வந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறோம் சார். அதை என்ன சரி பண்ணலாம்? இப்போ நீங்கள் கேட்குறீங்க கிளைண்ட் மனஸ்தாபம் வந்து இன்ஜினியர் இருக்காங்க, அது எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிற சார் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இன்றைக்கி வந்து கட்டுமானத்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து வந்து எல்லா தரப்பு மக்களும் முக்கியத்துவம் விரும்புகிறாங்க. இது வந்து கட்டுமானத்துறைக்கு வாஸ்துங்கிறது அவசியமானதா, இல்லை ஒரு இன்ஜினியருங்கிற முறையில் வந்து உங்களோட கிரியேட்டிவ் மைண்டை அது பாதிக்குதா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வாஸ்து பொறுத்த வரைக்கும் சார் உங்களோட மன நிறைவு தான் சார் வாஸ்து. உங்களோட இன்னைக்கு சொல்கிறோம் நாங்கள் வந்து இந்த இடத்துல வாஸ்துப்படி இங்கே தான் சார் இருக்கணும் அப்படிங்கிறோம். எனக்கு நான் ஒரு ஆர்ட்டை பார்த்தோம், என்னோட ஜாதகத்தை என்னோட ராசியில் பார்த்தேன், எனக்கு இந்த பக்கம் தான் வைக்கணும்னு சொல்கிறாரு. உங்களுடைய மன திருப்தி உங்களோட இதுக்கு தான் வாஸ்து. நம்ம ஜென்ரல் வாஸ்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது தான் உங்களோட மன திருப்தி தான் வாஸ்து. என்ன இது பொறுத்து தான் எதிர்பார்க்கறது மேக்ஸிமம் வந்து 90% வந்து வாஸ்து எதிர்பார்க்குறாங்க சார். நான் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளான் போட்டு விட்டுருவோம். பிளான் மாதிரி எல்லாமே எங்கெங்க அவங்க தேவையானதும் பிளான்ல அவங்க வந்து அனலைசிங் பண்ணிடுவோம். ரெண்டு நம்மளும் பண்ணிடுவோம். அவங்க சிலது சேஞ்ச் பண்ணி கேட்டாங்கன்னா அதோட ப்ளஸ் மைனஸ் நாங்கள் சொல்லிடுறோம் சார். அதுக்கு அவங்க விருப்பப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். அவங்க பாதினா வாஸ்து தான் இப்போ எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து வீட்டில் இருந்து கட்டி முடிச்சிட்ட பிறகு ஃபீவர் ஆயிடுச்சு, உடம்பு சரியாகிடுச்சு, பணம் தங்காமல் போயிட்டு அப்படின்னு அந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க எதிர்பார்க்காதவங்களுக்கும் அவங்களுக்கு தெரியாம சில வாஸ்து நாங்களும் வச்சுருவோம் சார். ஏன்னா அவங்க ஃபியூச்சரில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இப்படி பண்ணலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான வழி நாங்கள் சொல்லுவோம். அந்த பக்கம் ஒரு இன்ச்சு இறக்கி வச்சுருக்கோம், பழமாக இருக்கணும்னு. இந்த பக்கம் இருக்குது டியூப்ல ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து இன்னொருத்தவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. வரவங்க தான், இதை வந்து அவங்களோட இது கிடையவே கிடையாது. வரவங்க ஒரு ஐடியா பில்டிங் பார்த்த வரைக்கும் சார் பொண்ணு பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து வரைக்கும் களைச்சிட்டு போகிற மாதிரி போயிடுவாங்க. வரவங்க நீங்களே வரீங்கன்னா வாசப்படி இந்த பக்கம் தள்ளி தான் நல்லா இருந்திருக்கீங்க, நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு அப்போ வந்து மனநிலை வந்து பாதிக்கப்படுறாங்க. இதுதான் சார் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறியாளர்கள் நாங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 220 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 480 500 தாண்டிட்டாங்க இன்ஜினியர்ஸ். ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கா கட்டுமானத்துறையில் தஞ்சையில் எப்படி சொல்லுறீங்க? அது சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டுமானத்துறையை பொறுத்தவரையும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் சார். அது எண்டே கிடையாது. அப்படிங்கும்போது 450 1000 பேர் இருந்தால் கூட அந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது சார். பண்ணலாம். நம்ம அதான் சொன்னோம்ல சார், தொழில் ரீதியாக எவ்வளோ குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். மணி மைண்ட்லேயே போனால் கண்டிப்பாக சிக்கன் எண்டு தான் சார். ஓகே சார், உங்களோட கிளைண்ட் சரௌண்டிங் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கவரேஜ் பண்ணுறீங்க? இப்போ எங்கே ஒர்க் நடக்குது சார் உங்களுக்கு? ஒப்புக்காத்துறதுலாம் இருக்குங்க சார். மானஜிபிலிட்டி ஒர்க் இப்போ இதில் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார். ரெசிடென்சியலாக கமர்ஷியலாக சார்? இன்னும் 3 பில்டிங்ஸ் வந்து புக்கிங் ஆயிருக்கு சார். அப்ரூவல் காட்டி 2 பில்டிங் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி சார். கமர்ஷியல் பில்டிங்கா ரெசிடென்சியல் சார்? கமர்ஷியல் சார். 1 கமர்ஷியல் 2 ரெசிடென்சியல். ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறியாளர்கள் அப்படிங்கிறப்போ ஒரு கிளைண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு இன்ஜினியர்ஸை கொடுத்தா ஒரு குவாலிட்டியான பில்டிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இன்ஜினியர்ஸ் பண்ணுற பில்டிங்ஸ் வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸில் ஒரு கிராக் வருது, லீக்கேஜ் வருதுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் கிளைண்ட்டுக்கு வருது. என்ன காரணம்? இதில் வந்து பொறியாளர்கள் எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் சார்? அதான் சார் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்ல சார், நாங்களே 70 இயர்ஸ் போட்டு தான் கொடுக்குறோம். சரி, சில ப்ராப்ளமாக இருக்குது சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஜினியரோட டெக்னிக்கல் ப்ராப்ளமா இல்லை கெமிக்கலோட பயன்படுத்தக்கூடிய இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கொடுக்குறது. மழைங்க சார், மழை புயல் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா சார், இயற்கையினாலேயே வந்து வரதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உண்மையிலே இதுதான். அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே 3/4 அடி செவரு தான் இன்னைக்கு வருது. அந்த காலத்தில் 1.5 அடி செவரு அப்படின்னு போட்டாங்க. அந்த இது மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணாங்க. இன்னைக்கு இயற்கை சீற்றம்னால சில இதெல்லாம் வருது சார். அது இயற்கை சீற்றம், மரம் வளர்க்குறாங்க, வீடு மொட்டையை கட்டி விட்டுறோம் சார். மரம் மெயின்டெனன்ஸ் சரியா இருக்கு. நிறையா அது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இன்ஜினியர் வந்து கட்டினாரு, இந்த கிராக் வந்துருச்சு அப்படிங்கிற போகிறாங்க. மெயின்டெனன்ஸ் தான் சார். ஒருத்தவங்க வீடு வந்து மெயின்டெனன்ஸ் தான் சார். இன்னைக்கு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ லாஸ்ட் இயர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா 25 வருஷம் ஆச்சு சார். புது வீடு மாதிரி ஒரு வீடு போய் பார்த்தீங்க என்ன சார் 15 வருஷம் இருக்குமா சார்? சார் 3 வருஷம் தான் சார் ஆகும். நாம பெயிண்டிங்க்கு 2 lakhs 3 lakhs நீங்கள் செலவு பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகும். மெயின்டெனன்ஸ் இவங்க கட்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ 2 இயர்ஸ் கழிச்சு போய் பார்த்தோம்னா இப்போ ஒரு 2 lakhs செலவு பண்ணணும்னா எங்கன்னா வீடு கட்டி என்ன இது பண்ணணும்ல, இதை போய் நான் எங்கே 2 லட்ச ரூபா கொடுத்து பெயிண்ட் அடிக்க போகிறேன், செலவு பண்ண போகிறேன்.
அந்த மென்டாலிட்டி மெயின்டெனன்ஸ் சொல்கிறாங்க சார். அதான் மெயின்டெனன்ஸ் தான் சார். வீடு எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறாங்களா? இப்போ முன்னாடி மண் வீட்டில் கட்டினாங்க, கரையான் பிடிக்காமல் இருக்குது தான் வருஷம் பொங்கலுக்கு வெள்ளையடிச்சாங்க. இப்போ வந்து எவ்வளோ டெக்னிக்கல் வியூவில் வந்துருக்கு, அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. கட்டி முடிச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதுதான். ஓகே சார், இப்போ நீங்கள் ப்ரைவேட் லைனில் இருக்கிறீங்க, சார் கவர்மெண்ட் சைடில் இருந்திருக்காங்க. மக்களோட கான்செப்டே என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்னால ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்கும் கான்ட்ராக்டருக்கு அப்படின்னா, இதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க, கிளைண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க அந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லி. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சார் இன்றைக்கி 15 இயர்ஸாக இருக்கேன் சார். கவர்மெண்ட் லைனில் இருந்தேன். கவர்மெண்ட் லைனில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் க்ளோத்துங்கன்னு போய் இருந்துட்டாருன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் வரமாட்டாங்க சார் என்னோட பில்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும். சரி. ஏன்னா நான் குவாலிட்டியாக செய்வேன்னா ஒரு அதனால தான் இன்னைக்கு நான் வந்து பெரிய லெவலில் ஆகாமல் ஒரு மீடியமாகவே ஓடிக்கிட்டு இருக்கேன் சார். சரி. இல்லைன்னா பெரிய லெவலில் ஒரு கோடீஸ்வரனா அதை போட்டு அதை தூக்கி முடியும் க்ளோத்துங்கண்ணா அவன் குவாலிட்டியாக செய்வான்ப்பா, அவனுக்கு இந்த ரேட்லாம் கட்டுப்படியாவது, அவன் அந்த வேலையை கொடுக்காதீங்க, அவன் வந்து அழுவுமா, அவனை கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் இப்போ. சரி சரி. நான் வந்து அந்த ஒர்க்கு ஏன்னா அந்த ரயில்வே ஒர்க்லாம் செய்கிறப்ப சார் லேபரே சொல்லுவான் என்கிட்ட வேலை பார்க்க, நீ இப்படியே இருந்தீங்கன்னா எப்போ சார் இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா நான் என்ன பண்ணால் ஒரு பிரிட்ஜஸ்லாம் ஒரு திருவாரூர் தஞ்சாவூர் ஒரு 84 பிரிட்ஜஸ் பண்ணிடுவேன் சார். 34 நான் இதில் பக்கத்தில் பண்ணுறேன். மைனர் பிரிட்ஜஸ் தான் எல்லாமே, மேஜர் பிரிட்ஜஸ் கிடையாது சார். கோடாச்சேரி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நான் தான் பண்ணிடுவேன். அதை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி போகிறப்பையும் வந்து இப்படி சாஞ்சிருக்கிறது, இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தான் இருக்கும். இதோட இல்லாமல் நான் சொல்லுவேன் லேபர் ஒர்க் பண்ணுறேன், இது என்னோட இதில் ஒர்க்கு நாளைக்கு இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனால் கூட நம்மளால வந்து பாதிச்சுன்னு தெரியும். 50 பேர் போவோம் ட்ரெயினில், விழுந்துருக்கக்கூடாது. குவாலிட்டி வைஸ் எந்த இடத்துல எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது, எதோ பண்ண முடியுமோ பண்ணலாம், எதோ பண்ண முடியாத குவாலிட்டியாக பண்ணணும் சார். டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ணால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன் சார். 100 பேக் இறக்கி நான் ஒர்க் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். இதை வந்து பெருமைக்காக சொல்லிக்கிறேன், நீங்கள் எங்கே என்கொயரி பண்ணிக்கலாம் சார். இல்லை அதுதானே கான்ஃபிடன்ஸ் தானே. ஏன்னா நான் வந்து அதனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே இருந்துட்டு அப்போ அங்கே வந்து இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறதுக்கு காரணம் என்னன்னா குவாலிட்டி வைஸாக பண்ண முடியல, ரேட் வைஸ் என்னால் பண்ண முடியல, அதனால தான் நான் வெளில வந்துட்டேன் சார். நீங்கள் கட்டுமானத்துறையில் உங்களோட இலக்கு அப்படின்னா என்ன சார் வச்சுருக்கீங்க, எப்படி ஃபுல் பண்ணுறீங்க அந்த ஃபீல்டில், என்ன இலக்குன்னு ஃபியூச்சரில் என்ன ஐடியா? கண்டிப்பாக சார். இப்போ எனக்கு அதாவது இப்போ வந்து லேட்டஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்துகிட்டே இருக்குது சார். இயர் பார்த்தீங்கன்னா நியூ மெட்டீரியல்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் போயிட்டு இருக்கு சார். ஆனால் கிளைண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50-50 தான் சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% நார்மலாக பண்ணால் போதும்னு பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. 50% பேர் வந்து அதிகமான காஸ்ட் வைஸ் என்ன பண்ணாமல் ஒரு விஷயம் என்ன இருக்குது பில்டிங்கில் எதிர்பார்க்குறாங்க சார். அப்படிங்கும்போது என்ன லேட்டஸ்ட் மெட்டீரியல்ஸ் வருதோ அதை யூஸ் பண்ணி இன்னும் எவ்வளோ நேம் வாங்கலாம் சார் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சார் ஃபியூச்சர் எப்படி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க உங்களோட? அதான் சார் இப்போ இன்றைக்கி வந்து கட்டுமான தொழில் வரைக்குமே எல்லாமே வந்து ஒரு குழந்தைய உருவாக்குற மாதிரி தான் சார். நம்ம இன்றைக்கி இது போன 100 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கட்டின பில்டிங் இருக்கும். நம்ம அது இருக்கோமோ இல்லையோ நம்மளுடைய வியூ வந்து மனசாட்சியோட நல்ல பில்டிங்ஸ் வந்து நம்ம நேம் சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். மணி மென்டாலிட்டியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொரு சிவில் இன்ஜினியர் இருந்தாலே வந்து கட்டுமான துறை வந்து எங்கேயோ இதுதான் சார். இது வந்து இதுதான் மணி மென்டாலிட்டி இருக்கக்கூடாது சார். காரில் போகணும் இதில் போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு உயிரை உருவாக்குற மாதிரி இதில் வந்து ஒரு 1000 பேர் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு இது பண்ணோம் அப்படின்னா தங்குறாங்க, இவங்களுக்கு வந்து நம்ம பேரை சொல்லணும், நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகினா நம்ம நேம் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது. நம்ம இத்தனை உயிரை பாதுகாக்கிறோம். நம்ம டாக்டர்ஸ் அடுத்து இன்ஜினியர்ஸ், நம்ம வந்து அந்த டாக்டர் வந்து உயிரை கொடுத்துட்றாங்க சார். அவங்க சேஃப்டியாக இருக்கிறது வந்து கூடுதல் இருக்க மாதிரி நம்ம இருக்கிறது, அது இடிஞ்சு விழுந்துச்சுன்னா டாக்டர் போய் காப்பாற்ற முடியாது சார். அந்த மென்டாலிட்டியில் இருந்து பாதுகாத்தாங்க அதான் சார் எய்ம். நம்ம நேம் சொல்லணும். நம்ம செத்ததுக்கு அப்புறமும் நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நேம் சொல்லணும், அவ்வளோதான். ஓகே சார். இப்போது கேபிஏ கன்சல்டன்ஸுக்கு ஒரு கிளைண்ட்டு செலக்ட் பண்ணணும்னா என்ன ரீசனுக்காக செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம்? 2 விஷயம் சொல்லுங்கள். மெயினாக குவாலிட்டி சார். குவாலிட்டி ஒன்று ரிலேஷன்ஷிப் சார். ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு கெட்ட பேர் ஆகிடக்கூடாது. அவங்க மூலம் எனக்கு ஒரு 2 டிகிரியும் ஆஃபர் வாங்கணும் சார். கண்டிப்பாக. ஓகே சார். உங்களுக்கு கட்டுமானத்தில் வழிகாட்டி குருன்னு யார் சொல்ல விரும்புகிறீங்க? ஆனா சார் ஓகே. உங்களுக்கு வழிகாட்டி குருன்னு எனக்கு வந்து வழிகாட்டி குருன்னா சார் பெருந்துறையில் நான் வந்து அது வந்து ஜாயின் பண்ணேன் சார். பண்ணிட்டு சார் பெருந்துறையில் அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஃபீல்டை விட்டு போயிட்டாரு. கிரானைட் குவாரி எடுத்துகிட்டு இது மாதிரி பண்ணிட்டு சென்னையப்பன் சார். சென்னையப்பன் பெருந்துறையில் அவர் தான் எனக்கு குருனார். ஈரோடு. ஆமாம். அவர் வந்து சாதாரண ஒரு இதுதான் கான்ட்ராக்ட் ஒர்க் மனசாட்சிக்காக ஒர்க் பண்ணுவார் சார். எங்களே என்ன வந்து நான் அவர்கிட்ட தான் இது பண்ணிட்டேன், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. நான் வெளியில் போகிறப்போ கூட க்ளோத்துக்காக அவனுக்கு வந்து ரொம்பவே திருட தெரியல, இந்த தொழில் உனக்கு ரொம்ப கஷ்டப்படும், ஆனால் நேம் இருக்கும் அப்படின்னு சொன்னார் சார்.
சரி. இன்னைக்கு அதான் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் பெண் துறையெல்லாம் வச்சிருக்காரு சார். சரி. ஃபேவரட் பிளாக் இது மாதிரி பெரிய எடுத்துருக்கோம் சரிங்க. அவர் இது பண்ணியிருக்காரு சார். அவர் தான் என்னோட இது பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இன்னைக்கு எலிஜிபிள் பண்ணி விட்டது எனக்கு ரயில்வேலாம் அவர் தான் சார் பண்ணி விட்டாரு. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். 95230209. 9942270227. ஓகே சார். வேறு ஏதாவது சோசியல் ஒர்க் லைன்ஸ் சமூகம் ஈடுபாடு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதெல்லாம் நம்ம நான் வந்து கிளைண்டே இந்த லெவலுக்கு இதுக்கே டைமிங் கிடையாது சார். அதில் எல்லாம் போயிட்டு ஆரம்பிச்சிருச்சு. ஒர்க்கு தான் கொஞ்சம் பிஸியாக. நாங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க்கு பக்கத்துலேயே நின்று ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாருங்க சார். ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே வந்தால் போயிட்டு இறங்கிட்டு இருக்கோம். நாங்கள் போனால் எதாக இருந்தாலும் சைட் தான் சார். டக்குன்னு போயிட்டு காலையில் போனோமா ஈவினிங் விசிட்டிங்லாம் கிடையாது சார். ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக ஒவ்வொரு எதிர்பார்ப்பே தானே சார். கண்டிப்பாக இன்ஜினியர் இருக்கணுங்கிற சில பேர் இதெல்லாம் போய் இன்ஜினியரா நீ போய் ஏன் மேஸ்திரிமா நிற்கிற அப்படிம்பாங்க. எங்களோட இது அந்தந்த வியூவில் என்ன கற்றுக்குறோம், இந்த லேபர்லேருந்து என்ன கற்றுக்குறோம், நம்மள்டேருந்து லேபர் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம இது. அதனால எங்களுக்கு ஒர்க்கை பற்றி ஃபீட்பேக் இது வரைக்கும் வரல. நாங்கள் பண்ணி கொடுத்த பில்டிங்லாம் சரி சரி. அவங்க இது வரைக்கும் இப்படி தான் அவங்க பக்கத்துலேயே இருந்து பார்க்குறாங்கன்னு 3 பில்டிங் புக்கிங் ஆயிருக்கு சார். அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த ஒன்று தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே சார். ஓகே தேங்க்ஸ் சார். இங்கே வந்து கொஞ்சம் நல்லா சாயம் அதுக்கேன் சொல்கிறேன். எடுத்து நேரம்